ஹாய், நான் உங்கள் ஷெமிக் பேசுகிறேன் ஃப்ரம் லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர். எல்லாருமே வீடு சொத்து வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. அது எப்படி வாங்கணும், அது என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. என்னோடய நண்பர் இந்த கேள்வி கேட்டார். ஆல்ரெடி இதோட வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அவருக்கு பத்தலை, டீட்டெயிலாக கேட்டார். ஸோ அவருக்காகவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏரியாவில் லேண்ட் எடுத்திங்கனாலும் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது லீகலாக நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு மெயினாக செக் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டா யார் பேரில் இருக்குது, அது என்ன தன்மைன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க. ரெண்டாவது, அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் வாங்க போகிறவரோட பேரில் தான் அந்த லேண்ட் இருக்கா, இல்லைன்னா அவரோட பார்ட்னர்கிட்ட இருக்கா, இல்லை அந்த கம்பெனி பேரில் இருக்கான்னு கிளியராக நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மூணாவது, சிட்டா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாலாவது, ஈசி போட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். ஏதாவது அந்த அந்த ஈசியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்களா, இல்லாட்டி ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறது கிளியராக அதில் வந்துடும். இதை செக் பண்ணிட்டீங்கனாலே லீகல் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கு மெயின் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட், அதாவது கரண்ட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த சொத்து எப்படி வந்துச்சு, யார் மூலியமாக வந்துச்சுங்கிற ஒரு ரெக்கார்டிக்கலாக ஒன்று இருக்கும். அதை நீங்கள் மெயினாக செக் பண்ணணும். வீடாக இல்லைன்னா லேண்டாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கன்னா தடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த தடம் பர்ஃபெக்டாக அதுக்கு இருக்கா, அது போகக்கூடிய ஆக்சஸ் ஈஸியாக இருக்கா, இல்லைன்னா அந்த தடம் உங்களுக்கு போதுமானதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சைட்டாக நீங்கள் போகிறீங்க, லேஅவுட்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த லேஅவுட் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு போதுமான காற்றோட்டம் இருக்கா, அதை சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்களா, ட்ரைனேஜ் பண்ணியிருக்காங்களா, இபி இருக்கா, ஸ்ட்ரீட் லைட் இருக்கா, ரோடு பக்கமாக இருக்கா, ஸ்கூல்ஸ் உங்கள் குழந்தை இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் பக்கமாக இருக்கா, இல்லை காலேஜ் உங்கள் குழந்தைய காலேஜ் நாளைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா காலேஜ் பக்கத்தில் இருக்கா, நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது கம்பெனிஸ் இருக்கா, இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனியோ இல்லாட்டி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோ ஏதாச்சும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் குடி வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது லேஅவுட் வாங்க போகிறீங்கன்னா அது கவர்மெண்ட் அப்ரூவ்டாக, எக்ஸாம்பிள் டிடிசிபியான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. சென்னை சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏன்னு ஒரு அப்ரூவல் இருக்குது. நீங்கள் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி, எல்சிபி அந்த மாதிரி அப்ரூவல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது அப்ரூவ்டான்னு பார்த்துக்குங்க. அடிஷ்னலாக ரெரா அப்ரூவல் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லோன் போகிறீங்க அப்படின்னா எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லோன் கொடுத்துருவாங்க. ஸோ லீகல் பர்ஃபெக்டாக இருக்கா நீங்கள் மெயினாக செக் பண்ணிக்கணும். ஒரு லேண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா பில்டிங் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்டராக நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் அது டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சரவணம்பட்டி எடுத்துக்குவோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால் சரவணம்பட்டி வந்தீங்கன்னா 5 lakhs தான் சென்ட் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இன்றைக்கி அதோட லேண்ட் இப்போ காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர் சென்ட் 25 lakhs அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. எத்தனை டைம் மல்டிபிள் ஆயிடுச்சுங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம எந்த இடத்துல லேண்டு சூஸ் பண்ணுறவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்களே ஒரு கிராஃப் போட்டுங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, பீப்புள் அதிகமாக எந்த இடத்துல வராங்களோ அந்த ஏரியா ரொம்ப பீக்காக டெவலப் ஆகும். ஸோ அதனால் மைக்ரேஷன் பீப்புள் எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. சில இடத்துலலாம் மைக்ரேஷன் பீப்புளே இல்லை. நீங்கள் வில்லேஜ் எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படிங்கன்னா நிறைய வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ காலியாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வில்லேஜில் இருக்கிற மக்கள்லாம் சிட்டிக்கு வந்துட்டாங்க. சிட்டியில் இடம் பற்றாக்குறையினால தான் இந்த ரேட்டே ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு சிட்டி டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சின்ன அமௌண்ட்டே மல்டிப்புளாக டெவலப் ஆகும். ஸோ அதை மெயினாக நீங்கள் கால்குலேட் பண்ணி எந்த ஏரியாவில் பீப்புள் அதிகமாக உள்ளே வராங்கன்னு பார்த்துட்டு அந்த ஏரியாவில் நீங்கள் வீடோ லேண்டோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மல்டிப்புள் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. எல்லாமே ஓகேங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் எங்கே நிற்போம்னா ப்ரைஸ். எல்லாருமே ஈவன் நான் உட்பட அந்த ப்ரைஸில் தான் நிற்பேன். அந்த லேண்டு நீங்கள் வாங்க போகிறீங்க ஆர் வீடு எதாக இருந்தாலுமே அந்த வாங்க போகிறீங்க அப்படிங்கன்னா அந்த லேண்டுக்கு உண்டான காஸ்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒர்த்தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். கொடுக்குற காசுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்கா, இல்லாட்டி டெவலப்மெண்ட்டு ஆகிட்டுருக்கா, இல்லை பக்கத்தில் லேண்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கனாலே ஒரு ஓவராலாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ அதை எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம சைட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னா பக்கத்து சைட்டு ஒரு 4 சைட்டு விசாரிச்சிங்கனாலே நம்மளோட சைட்டு ஒர்த்தா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதை மெயினாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்டேருந்து லேண்டு வாங்குறீங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா கெட்டவரா, இதுக்கு முன்னாடி எதை விற்றுருக்கா அப்படியா, அதுக்கு அனுபவம் இருக்கா, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிலே வாங்க போகிறீங்க
அந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி வந்து வீடு கட்டியிருக்காங்களா, இல்லை லேண்ட் லே அவுட் பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை அவங்க நல்லா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லீகலாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து நீங்கள் வாங்குறது, அது நல்ல பர்சன்கிட்ட வாங்குறது நல்ல விஷயங்க. இது எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த விஷயம் எல்லாமே பொருந்தின ஒரே ஒரு சைட் இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அந்த லான்ச்சிங் டேட் வந்து வர்ற 30ஆம் தேதி. இந்த சைட்டுக்கு எல்லாமே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கன்னா இந்த சைட்டை வந்து உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். இப்போது இல்லை கிழக்கு, வடக்கு, நார்த் ஈஸ்ட்டு, கார்னரு எல்லா சைட்டுமே இருக்குது. ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாங்க. நம்ம 30ஆம் தேதி இந்த சைட்டை லான்ச் பண்ண போகிறோம். லான்ச்சிங் ஆஃபராக வந்து எல்லா புக் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து 43 இன்ச் ஸ்மார்ட் டிவி வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஓகேங்க, நான் ஏன் உங்கள்கிட்ட சைட்டு வாங்கணும்னு நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா கடந்த ஒரு 17-18 வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 700 வீட்டுக்கு மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த புது சைட்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணியிருக்கோம். அது உண்மையாக இல்லையான்னு வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அந்த சைட்டை புக் பண்ணிக்கலாம், இல்லை வீடை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி புக் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஓப்பனிங் ஆஃபராக வந்து 43 இன்ச்சு எல்சிடி வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீடு லேண்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகம் இல்லைனாலும் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கீழே நம்ம டைரக்டர்ஸோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான லேண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்.